கார்டன். இந்த வீக் என்னோடய கார்டனை பற்றி சின்ன அப்டேட் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். என்னோடய குட்டி கார்டனில் பிளான்ட்ஸ் எல்லாம் எப்படி நான் மெயின்டைன் பண்ணி கேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டினியூஸாக போன வீக் 1 மந்த் வரைக்குமே மழை இருந்தே இருந்தது. ஸோ அதனால் என்னோடய பிளான்ட்ஸ் எதையுமே நான் கண்டுக்கவே இல்லை. பட் இந்த வீக் லாஸ்ட்டு 4 டேஸாக மழை இல்லாததுனால செடிகள்லாம் கொஞ்சம் வாடி இருந்த மாதிரி இருந்தது. ஸ்பெசிஃபைடாக இந்தியன் பென்னிவார்ட் பிளான்ட் ரொம்பவுமே ட்ரையாக இருந்தது. ஸோ சண்டே மார்னிங் எல்லா பிளான்ட்டையுமே தண்ணியில் கொஞ்சம் நேரம் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதை வெளியே வச்சுருந்தேன். ஏதாவது பிளான்ட் வாடி ட்ரை ஆகிருந்து அது ரெக்கவரே ஆகாத மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் வச்சுட்டு அதை கொஞ்ச நேரம் வெளியே எடுத்து வச்சுட்டு திருப்பியும் இதே மாதிரி 5 மினிட்ஸ் நீங்கள் டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா வாடி இருந்த பிளான்ட் எல்லாமே ரெக்கவர் ஆகி வந்துடும். மோஸ்ட்லி என்னோடய பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் லாஸ்ட் 2 டேஸாக அம்மா வீட்டில் இருந்ததுனால இதை பற்றி நான் கண்டுக்கவே இல்லை. ஸோ அதனால் வீட்டிலேருந்து வந்ததுமே பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வாடி இருந்தது. ஸோ சண்டே மார்னிங் எனக்கு இந்த ஒர்க்கு தான் பண்ணியிருந்தேன். இது ஒரு டைப் ஆஃப் சக்லண்ட் பிளான்ட் வெரைட்டி. இதோட பேர் டேங்கிள்டு ஹார்ட்னு சொல்லுவாங்க. இது சீக்கிரமாக வளர்ந்துடும். ஒரு 7 நாள் 15 நாளுக்குள்ளேயே நீளமான பிளான்ட்டாக வளரும். இது வளர்த்துறதுக்கு அவ்வளோ ஒன்றும் ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. இது ஈஸியாக வளர்ந்துடும். அதோட இதை வால் ஹேங்கிங்ஸில் மாட்டினோன்னா அவ்வளோ பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். இந்த பிளான்ட் 10 டேஸ்க்கு பிஃபோராக எந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் 10 டேஸ்க்கு பிஃபோராக இந்த பிளான்ட் இருந்தது. கலர் டார்க் க்ரீனிஷாக இருந்தது. அதோட ஹைட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. இப்போ இந்த பிளான்ட் கீழே நீளமாக புஷியாக வளர்ந்துருக்கு. இதோட கலர் லைட்டாக ஃபேட் ஆகி எல்லோ கலரில் மாறிடுச்சு. இந்த பிளான்ட் அப்பப்போ தொடர்ந்து ரீபாட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதே க்ரீனிஷ் அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கும். இது மதர் பிளான்ட். இதுலேருந்து தான் நான் கட் பண்ணி சின்ன சின்ன பாட்டில் ரீபாட் பண்ணி வச்சுருந்தேன். இது ஹேங்கிங்ஸில் பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சீக்கிரமாகவே வளர்கிறதுனால இதை டிஐவி ஒர்க் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேங்கிள்டு ஹார்ட் பிளான்ட்டை எப்படி ப்ரொபகேட் பண்ணுறது, அதே மாதிரி இதை எப்படி கேர் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பிளான்ட் வளர்க்குறதுல மோஸ்ட்லி ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஸோ ரிஸ்க் இல்லாமல் எந்த பிளான்ட் எல்லாம் வளருதோ அந்த மாதிரி ஈஸியான பிளான்ட் மட்டும்தான் நான் வளர்த்துவேன். இந்த மாதிரி ஈஸியாக வளர்கிற பிளான்ட்டில் இன்னொரு பிளான்ட் இந்தியன் பென்னிவார்ட். இந்த பிளான்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு பிஃபோராக இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த பிளான்ட் எந்த கண்டிஷனில் இருக்கோ அதே மாதிரி தான் லீஃப் எல்லாம் கீழே மடிஞ்சிருந்தது. ஸோ இப்போ இந்த பிளான்ட் நார்மல் ஆகிடுச்சு. இதே மாதிரி இந்த பிளான்ட்டும் சீக்கிரம் நார்மல் ஆகிடும். அடுத்து ரிஸ்க் இல்லாமல் வளர்க்குறதுல இன்னொரு ஹேங்கிங் வெரைட்டி வாண்டரிங் ஜூ. இதோட கலர் ஷேடுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். வெயிலில் வச்சிங்கன்னா பிங்கிஷாக இருக்கும் லீஃப் எல்லாம். அதே மாதிரி நிழலில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதோட கலர் கிளிட்டரிங் அடித்த மாதிரி க்ரீன் கலரில் லீஃப் இருக்கும். இது நான் ஷேடில் வச்சுருக்கிற ஒரு பிளான்ட்டை காமிக்கிறேன். அது கிளிட்டரிங் அடித்த மாதிரி லீஃப் எல்லாம் பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கே இதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். இது செமி சைடில் இருக்கிற ஹேங்கிங் பிளான்ட்டு. இது வெளியில் வெயில் படுற இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பிங்கிஷாக இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே டார்க் க்ரீன் லீஃபாக இருக்குது. இதில் ஒரு பூ கூட பூத்துருக்கு. ஸோ வயலட் கலரில் பார்க்குறக்கே அழகாக இருக்குது. இந்த வாண்டரிங் ஜூவில் இன்னொரு வெரைட்டி கூட இருக்குது. இது டார்க் லீஃபாக இருக்குது. இன்னொரு வெரைட்டி லைட்டாக இருக்கும். ஸோ லீஃப் எல்லாமே லைட் க்ரீனிஷாக லைட் கலரில் இருக்குது. இந்த வாண்டரிங் ஜூ ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு. இது வளர்த்துறது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் இது 1 மந்த்துக்கு பிஃபோராக தான் நான் ரீபாட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பாட் பண்ணி வச்சதுமே அந்த பாட் ஃபுல்லாகவே ஃபில்லிங் ஆகிற மாதிரி நல்லா புஷியாக வளர்ந்துருக்கு. இந்த 2 கலர் வெரைட்டியுமே பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு பிஃபோர் தான் நான் ரீபாட் பண்ணியிருந்தேன். ஸோ ரீபாட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் தான் இருந்தது. இப்போ அந்த பாட்டை விட்டு வெளியில் வர அளவுக்கு நல்லா ஹேங்கிங் வந்திருக்கு. இந்த வாண்டரிங் ஜூவோட கலர் பார்க்குறக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். ஸோ ஃபேடில் வச்சு இதை வளர்த்துற போது இன்னுமே நல்லாயிருக்கும். அடுத்து இன்னொரு வெரைட்டி ஸ்பைடர் பிளான்ட். இதுவும் ஒரு ஹேங்கிங் பிளான்ட் தான். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே தண்ணி கொஞ்சம் உணரட்டும். அதுக்குள்ளே நான் என்னோடய சின்ன சின்ன அவுட்டோர் கார்டன்ஸ் பிளான்ட்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன்.
துளசி செடி வந்து இப்போ தான் நான் நட்டியிருக்கேன். அம்மா வீட்டிலேருந்து வந்தபோது நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ நேற்று நைட்டு தான் இதை நட்டியிருக்கேன். பிளான்ட்டை நீங்கள் எப்போ கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நடுறதா இருந்தாலும் சரி, ஈவினிங்கோ இல்லை நைட் டைமோ நீங்கள் பண்ணுங்கள். கொத்தமல்லி யூஸ் பண்ணது போக மீதி வந்து கட் பண்ணி எடுத்துருந்தேன். ஸோ வேர் பகுதியை வந்து நான் மண்ணில் பதிச்சு வச்சுருந்தேன். இப்போ வந்து லைட்டாக அதில் வந்து லீஃப் விட்டுருக்கு. அடுத்து இது வந்து 10 o'clock பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 10 o'clock தான் வந்து இது நல்லா விரியும். இன்னும் ஒயிட் கலர் ஃப்ளவர் வந்து விரியலை. ஸோ இன்னும் 10 o'clock ஆகலை. ஆனதுக்கப்புறமா இதை பார்க்கலாம். இந்த வீக்ஸ் வந்து என்னோடய ரோஜா செடியில் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளவர் விட்டுருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சின்ன சின்ன பூவாக பூத்துருந்துச்சு. இப்போ வந்து நான் இதுக்கு வெர்மி கம்போஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறதுனால நல்லா பெரிய பூவாகவே பூத்துருக்கு. இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் 1 பூ 2 பூ தான் பூக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ பஞ்சாக பூத்துருக்கிறது. ஃபஸ்ட்டெல்லாம் செடி அவ்வளோ ஒன்றும் அடர்த்தியாக இருக்காது. அதே மாதிரி வந்து விடுற மொட்டுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கே வந்து பார்த்தா தெரியும் மொட்டெல்லாம் எவ்வளோ சிறுசாக இருக்குதுன்னு. ஸோ விரிஞ்சதுன்னா வந்து 2 இதழ் 3 இதழ் மட்டும்தான் அந்த ரோஸ்லேயே இருக்கும். ஸோ பிளான்ட் வந்து சத்து இல்லாமல் இருந்ததுன்னா மழை காலங்களில் அதை வந்து நான் கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ செடி வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அது ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நான் வந்து அதை கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இதை வந்து நீங்கள் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறதா இருந்தால் மழை காலத்தில் மட்டுமே நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். செடியை ரொம்ப வளர்த்தியாக விடாமல் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடுங்க. ஸோ அப்பப்போ வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா செடி வந்து நல்லா ஊக்கமாக வரும். ஸோ ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம வெர்மி கம்போஸ்ட் அப்ளை பண்ணோம்னா செடி வந்து நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி பூக்கிற பூக்கள் எல்லாமே வந்து நல்லா பெருசாக வரும். கட் பண்ணி விடுறது நான் எப்போவுமே மழை காலத்தில் மட்டும்தான் நான் கட் பண்ணி விடுவேன். ஸோ அப்போ வந்து செடிக்கு எந்த டேமேஜுமே இருக்காது. இப்படி கட் பண்ணி விட்ட செடி பார்த்திங்கன்னா 1 or 2 மந்த்லேயே நல்லா புஷியாக வரும். பிளான்ட்டை ட்ரிம் பண்ணதும் அதுக்கு வந்து வெர்மி கம்போஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வரும். நியூவாக வர பிரான்ச்சஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லாமல் பூத்துட்டு இருந்த பூ எல்லாமே வந்து அந்த ரோஜா மொட்டுகள் எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக வந்திருக்கு. ஸோ மழைக்காலம் ஆனாவே என்னோடய ரோஜா பிளான்ட்டை இந்த மாதிரி தான் நான் கேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறையா டிப்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். இது வந்து என்னோடய வெத்தலை கொடி பாட்டு. ஆரம்பத்தில் வந்து இது ரொம்ப ஃபேடாக ஒயிட் கலரில் இருந்தது. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. இது நல்லா வளர்கிறதுக்கு வாலில் நம்ம ஹேங் பண்ணுறதை விட ஒரு வுட் பீசஸ் மேலே இதை கிளைம் பண்ணி விட்டோம்னா நல்லா வளரும். அதோட இதுக்கு தண்ணியும் வந்து குறைவில்லாமல் ஊற்றிட்டே இருக்கணும். ஸோ அப்போ வந்து நல்லா புஷியாக இருக்கும். ஜர்ஜர் பிளான்ட்டில் வந்து 3 monthsக்கு பிஃபோராக 3 branches இருந்தது. அதில் வந்து 2 branch நல்லா ஏஜ்டாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பிரான்ச் மட்டும்தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து நியூவாக ஒரு பிரான்ச் வந்திருக்கு. அந்த 2 ஸ்டெம்மை வந்து நம்ம கட் பண்ணதுனால இந்த பிளான்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நான் அன்றைக்கி கட் பண்ணி எடுத்த பிளான்ட்டை எப்படி ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜர்ஜர் பிளான்ட்டோட ஸ்டெம்ஸ் தான் இது. இதை எப்படி ப்ரொபகேட் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன். இதை கட் பண்ணுற போது 2 லீஃப் விட்டு நோடில் கட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து நான் ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இதை கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்த ஸ்டெம்மை வந்து வாட்டரில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அது வந்து வேர் விட ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு ப்ரொபகேட் பண்ணி காமிக்கலான்னு சொல்லி இப்போ போட்டிருக்கேன். கட் பண்ணுற போது நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி லீஃபோட எண்டிங்கில் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்க. கட் பண்ணதும் அதோட ஸ்டெம் தண்ணியில் இருக்கிற மாதிரி டிப் பண்ணி வைங்க. இது வந்து 1 monthலேயே இந்த மாதிரி வேர் விட ஆரம்பிக்கும். ஆல்ரெடி ப்ரொபகேட் ஆகிருந்த இந்த 2 பிளான்ட்டையும் வந்து நான் நட்டியிருந்தேன். ஸோ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால அதோட லீஃப் எல்லாமே அழுகி போயிடுச்சு. இதில் ஒரு லீஃப் மட்டும் வாடிருச்சு. இன்னொரு பிளான்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது. இந்த ஜர்ஜர் பிளான்ட் எதனால் வாடிருக்குன்னு சொல்லி நான் பார்க்கலான்ட்டு இருக்கேன். அந்த பிளான்ட் இருந்த இடத்த தோண்டி பார்த்தப்ப அதோட வேர் வந்து அழுகி இருந்தது. அதனால தான் அந்த பிளான்ட் வரலை. நான் இந்த பிளான்ட் நட்டியிருந்த போது இன்னொரு பிளான்ட்டும் நான் நட்டியிருந்தேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ தோண்டி பார்க்கலாம். அந்த பிளான்ட்டோட ரூட் நல்லாவே பிடிச்சிருக்கு. அதோட கிழங்குக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ ரூட்டெல்லாம் நல்லா இருக்குது. பீஸ் லில்லியோட மதர் பிளான்ட் இது.
பக்கத்தில் இருக்கிறது வந்து சைல்டு பிளான்ட்டு. அந்த மதர் பிளான்ட்லேருந்து இந்த சைல்டை வந்து நான் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ இதுவே வந்து மதர் பிளான்ட் அளவுக்கு நல்லா பெருசாக வந்திருக்கு. வாழையில் எப்படி சைடு கண் வருமோ அதே மாதிரி இந்த பீஸ் லில்லிலையும் வந்து சைடில் இருந்து கிளை வரும். பீஸ் லில்லி சுற்றியும் தண்ணி தேங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து சீக்கிரமாக வடிஞ்சிடணும் அந்த பிளேஸ்லேருந்து, அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பீஸ் லில்லியை எப்போவுமே சேடான பிளேஸில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்லா பிரான்ச்சஸ் விட்டு நிறைய வளர ஆரம்பிக்கும். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இஞ்சி செடி. எனக்கு வந்து இஞ்சி அதிகமாக இருந்தாவோ இல்லை லைட்டாக வாடின மாதிரி இருந்தாவோ இதை வந்து நான் தூக்கி போடாமல் மண்ணில் பதிச்சிருவேன். ஸோ 5 to 6 மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி செடி நல்லா முளைச்சிருக்கும். ஸோ எப்போ நம்மளுக்கு தேவைப்படுமோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மண்ணிலேருந்து தோண்டி எடுத்துக்கலாம். முளைச்சி வந்த பிளான்ட்டை இஞ்சிலேருந்து செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த பிளான்ட்டை வந்து திருப்பியும் மண்ணில் பதிச்சு வச்சோம்னா திரும்பியும் வந்து இஞ்சி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு இஞ்சியை பதச்சி வச்சோமோ அதே அளவுக்கு வந்து இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்மளுக்கு கை கிடைக்கும். ஸோ கிச்சன்லேருந்து இஞ்சியை தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய இன்டோர் கார்டனுக்கு மோஸ்ட்லி வந்து நான் ரெயின் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். மழைக்காலங்களில் வர தண்ணி வந்து ட்ரம்மில் நான் சேர்த்து வச்சுக்குவேன். ஸோ எப்போல்லாம் வேணுமோ அப்போ வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன். ப்ரொபகேஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மழை தண்ணி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். கார்டன்னாவே மோஸ்ட்லி கொசு தொல்லை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே வந்து கொசுவும் உற்பத்தி ஆகாது. அதே மாதிரி எப்போ வேணுமோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெயின் வாட்டரில் நைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால பிளான்ட் சீக்கிரமாக வேர் விட்டு வளர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து நான் கட்டிங்ஸு மோஸ்ட்லி இந்த ரெயின் வாட்டரில் தான் நான் ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். நைட்ரேட் எப்படி மழை தண்ணியில் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி வந்து ஃபிஷ் டேங்கில் இருக்கிற வாட்டர்லேயும் வந்து நைட்ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ ரெயின் வாட்டர் முடிஞ்சதும் வந்து நான் ஃபிஷ் டேங்கில் இருக்கிற வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். நான் இப்போ சொன்ன 10 o'clock ஃப்ளவர் வந்து இப்போ பூத்துருக்கு. ஸோ ஒயிட் கலரும் வந்து இப்போ நல்லா பிரைட்டாக பூத்துருக்கு. இந்த 10 o'clock ஃப்ளவர் பிளான்ட்டில் வந்து நிறையா கலர் வெரைட்டிஸ் இருக்குது. எல்லோ, ரோஸ் இந்த மாதிரி நிறையா கலரில் இருக்குது. இது டே டைமில் பூ பூத்து நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ஹேங்கிங்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது பக்கத்தில் இருக்கிறது வந்து 9 o'clock பிளான்ட்டு. இதை வந்து டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் தண்ணியில் போட்டு வச்சிருந்த இந்தியன் பென்னிவார்ட் பிளான்ட்டோட லீஃப் எல்லாம் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. பிளான்ட் எப்போவுமே தண்ணி இல்லாமல் வாடி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணியில் நாம் போட்டு வச்சுருந்தோன்னா லீஃபெல்லாம் நல்லா பழையபடி வந்துடும். பிளான்ட்டை பற்றி இன்னும் நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இதோட தொடர்ச்சியாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். என்கிட்ட இருந்த 50% ஆஃப் பிளான்ட்டோட டீட்டெயிலை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து என்கிட்ட இன்னும் இருக்கிற ரிமைனிங் பிளான்ட்ஸை பற்றி உங்கள் கூட டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற எல்லா பிளான்ட்டுமே வந்து ஈஸியாக வளரக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு கேருமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஈஸியாக வளரக்கூடிய இன்னும் நிறையா பிளான்ட்ஸை பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். Eat healthy and stay healthy.